ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வாசனையான புதினா சாதம், அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனான வெள்ளரிக்காய் ரைத்தா, ரெண்டுமே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த சாதம் பண்ணலாம் வாங்க. 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு 30 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி ஊறட்டும். இப்போ நம்ம புதினாவை அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதோடு உங்களுக்கு புதினாவினுடைய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்தாமல் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். 6 பல் அளவுக்கு பூண்டு, 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி புதினாவினுடைய 1/4 பங்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப குறைவாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். புதினா சாதம் ப்ளைனாகவும் பண்ணலாம், காய்கறிகள் சேர்த்தும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்கன்னா குக்கர்லேயே டேரெக்டாக தாளித்து விட்டுக்கலாம். இதில் பிரியாணி இலை, 2 ஏலக்காய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ரொம்ப குறைவாக ஜாவித்ரி, நட்சத்திர சோம்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி நிறம் மாறுறதுக்குள்ளேயே நம்ம பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அளவு எடுத்து மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆகணும். இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தக்காளி பழம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக உப்பு சேர்த்து தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்ச புதினா விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். லேசாக எண்ணெய் தெளிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாத்திரத்தில் பண்ணுறதுனால காய்கறிகளை கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். காய் 3/4 வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதோட அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நெய்யும் மசாலாவும் சேர்ந்து நம்ம அரிசியை வறுத்து விடுறதுனால சாதத்தினுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி நல்லா சூடானதுனால நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லேசாக கரிக்கணும். அப்போ சாதம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ணிடலாம். பெரிய துருவியில் வெள்ளரிக்காவை துருவி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிப்பில்லாதது நல்லா திக்கான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கட்டி இல்லாமல் நம்ம இந்த தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம துருவி வச்சுருக்க வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம். தயிர் உங்களுக்கு தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வெள்ளரிக்காய் சேர்த்து உப்பு சேர்த்தும் போது ரொம்ப தண்ணி விட்டுரும். அதனால தான் கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சாதம் ரெடியானதுக்கு அப்புறமா இந்த ரைத்தா பண்ணுங்கள், இல்லைன்னா தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். புதினா சாதத்துக்கு இந்த ரைத்தா ரொம்பவே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 10 நிமிஷமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப வாசனையான நம்மளுடைய புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோட வெள்ளரிக்காய் ரைத்தா வச்சு பரிமாறுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுவை இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.